செய்தி தொடர்பாளர் தம்பி மதிவளவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். நம்மை எல்லாம் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர், நவீன இந்தியாவின் தந்தை, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தோழர்களுக்கும், தொப்புள் கொடி உறவுகளுக்கும், தாய்மண் கலை இலக்கிய பேரவை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் என்றால் இந்த உலகத்தில் எந்த புரட்சியாளரும் செய்திராத புரட்சியை செய்தவர். ஏனென்றால் புரட்சியாளர்கள் என்றால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்திருப்பார்கள். ஆனால் ஆயுதம் ஏந்தாமல் காகிதத்தில் புரட்சி செய்து நமக்கான விடுதலையை வென்றெடுத்தவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இவர் சாதாரண புரட்சியாளர் அல்ல. நமக்கு வந்த சோதனைகளை எல்லாம் இவர் திசை திருப்பிய புரட்சியாளர் அல்ல. பழைய சனாதன இந்தியாவை அடியோடு புரட்டி போட்ட புரட்சியாளர் அவர்கள். இன்று இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் பாசிச ஆட்சியில் பெல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் மிகப்பெரிய சொல்லிலடக்கா கொடூரம் ஒன்று நடந்துள்ளது. இதனை உலக நாடுகள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழகத்தில் இங்கே ஒரு கோயிலில் பட்டியல் சமூகம் உள்ளே நுழையக்கூடாது என்று சில ஆதிக்க இடைநிலை இந்து சாதியினர் அங்கே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக ஊடகங்களில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நமது லட்சணத்தை பார்த்து இந்த உலகம் காரி உமிழ்கிறது என்ற அடிப்படை அறிவு சிறிதும் இல்லாமல் அவர்களின் செயல்பாடுகள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்க துப்பில்லாத சில சனாதன சாதியவாதிகள் வாழும் புரட்சியாளர் மாண்புமிகு தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்களை சமூக வலைதளங்களின் ஊடாக நல்லி நகையாடி தங்களின் சாதி ஆணவ அரிப்பை அடக்கி கொண்டிருக்கின்றனர். எனவே மாண்புமிகு தலைவர் இளம் புரட்சியாளர் முனைவர் திருமாவளவன் அவர்களின் மேல் தொடுக்கப்படும் வன்முறைகளையும் அவதூறுகளையும் பார்க்கும்போதுதான் மகத்தான தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எத்தகைய கொடூரங்களும் இன்னல்களும் நடந்திருக்கும் என்பதை நாம் யூகித்து பார்க்க முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை தூக்கி கொண்டு அரசியலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்று சனாதன சக்திகளுக்கு இரையாகி பலியாகி அதில் கரைந்து போய் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கையாக கொண்ட ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இந்த இயக்கம்தான் எந்த சனாதன சக்திகளாலும் விழுங்க முடியாமல் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நமது மகத்தான தலைவர், மாண்புமிகு தலைவர் அறிவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெறும் சாதாரண தலைவர் அல்ல. அவர் அரசியலில் அம்பேத்கராகவும் சமூக தளத்தில் தந்தை பெரியாராகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் இன்று சனாதன சக்திகளை கதறவிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இளைய தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த கொடிய ஆட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வகுத்தளித்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணல் அம்பேத்கர், வாழ்க தந்தை பெரியார், வெல்க அண்ணன் திருமா, ஜெய் பீம்.